ஹாய் நண்பா நண்பீஸ், இன்னைக்கு ஒரு சூப்பர் vlog ஸ்டார்ட் பண்ணலாமா? அது ஒரு சூப்பர் இடத்துலேருந்து. ஆமாம் நண்பா நண்பீஸ், நம்ம திருச்சியிலேருந்து ஒரு சூப்பர் ஊருக்கு போக போகிறோம். ஆமாம் நண்பா நண்பீஸ், நம்ம சென்னைக்கு தான் ரிட்டர்ன் ஆக போகிறோம். அதுவும் ஒரு சூப்பர் ட்ரெயினில். என்ன நண்பா நண்பீஸ், ஒரு திருச்சியோட ஒரு லெஜெண்டரி ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஆமாம் நண்பா நண்பீஸ், அது நான் என்ன ட்ரெயின் நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்களா, ஐ லவ் திருச்சின்னு ஒரு போர்டு ஒன்று போட்டிருக்காங்க. செல்ஃபி பாயிண்ட் ஒன்று அது. ரொம்ப பிஸியாக இருக்குது நண்பா நண்பீஸ் ரயில்வே ஸ்டேஷனு. ஏதோ ஒரு ட்ரெயின் அரைவ் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வெளியே வராங்க, பேசஞ்சர்ஸு. ஸோ நமக்கு ட்ரெயின் கிளம்ப இன்னும் ஒரு 40 மினிட்ஸ் தான் இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு ஒரு ட்ரெயின் நிற்கிது பார்த்தீங்களா, அந்த ட்ரெயினில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த ட்ரெயின் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுவும் நம்ம 10:50 கிளம்புற ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த ட்ரெயினில் தான் நம்ம சென்னையிலேருந்து திருச்சிக்கும் வந்தோம். ஸோ நம்ம திருச்சியிலேருந்து சென்னை எக்மோர் போகிறதுக்கும் நம்ம இன்றைக்கி இந்த ட்ரெயின் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்ம வந்து இன்றைக்கி நான் மங்களூர் எக்ஸ்பிரஸ் ட்ராவல் vlog பண்ணி காட்டலாம் தான் உங்களுக்கு நான் நினச்சேன். பட் ஆனால் அதுக்கு சாரி நண்பா நண்பீஸ், அந்த ட்ரெயினில் நமக்கு டிக்கெட் கிடைக்கல. ஸோ இந்த ட்ரெயினில் தான் ஆப்ஷன் கிடச்சிது, நமக்கு சீட் கிடச்சிது, பர்த்தும் கிடச்சிது. ஸோ சரி, கிடைக்கிற பர்த்தை நம்ம விட வேண்டாமே சொல்லிட்டு தான் நான் இந்த ட்ரெயினே நான் புக் பண்ணிட்டேன். ஸோ நம்ம மங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ் ட்ராவல் vlog வந்து ஒரு லாங் ட்ராவல் vlog, கரூர் டு சென்னை ஆர் ஈரோடு டு சென்னை நம்ம ஒரு நாள் நம்ம எக்ஸிக்யூட் நம்ம பண்ணுவோம். ஸோ நம்ம இந்த ட்ராவல் vlog நம்ம பார்ப்போம். ஓகேவா நண்பா நண்பீஸ்? ஸோ ட்ரெயினுக்கு நான் ஸ்லீப்பர் கிளாஸில் தான் நான் ட்ராவல் பண்ணுறேன். மூச்சு வேறு வாங்குது வேறு. நம்ம வெளியே வேறு போயிட்டு வந்தோம், அதான் நான் ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கேன். ஏசி 3 டயர்லாம் தாண்டி இப்போ நம்ம ஸ்லீப்பர் கோச்சுக்கு நம்ம நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம S1 நம்ம தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம கோச் வந்து இன்றைக்கி வந்து S4 இருக்குது. திருச்சிராப்பள்ளிக்கு ஒரு பாய் நம்ம சொல்லிவிடுவோம். மறுபடியும் வருவோம் ஆனால் திருச்சிக்கு, கவலைப்படாதீங்க. ஆனால் நல்லா பிஸியாக இருக்குது நண்பா நண்பீஸ் ரயில்வே ஸ்டேஷன். இன்றைக்கி சண்டே நைட்டு வரையா, நிறைய பேர் சென்னைக்கோ பெங்களூருக்கோ நிறைய பேர் கிளம்புவாங்க. இப்போ கோயம்புத்தூருக்கு போகிற செம்மொழி எக்ஸ்பிரஸ் வேறு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வேறு நோக்கி பேசஞ்சர்ஸ் வேறு வந்துட்டுருக்காங்க இந்த செம்மொழி எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணுறதுக்காக, கோயம்புத்தூர் போகிறதுக்காக. ஸோ அட்லாஸ்ட் நம்ம கோச்சுக்கு நம்ம வந்தாச்சு. இதான் நம்ம கோச்சு S4. இதுதான் நண்பா நண்பீஸ் நம்மளோட பர்த்து. லோவர் பர்த்து தான் நமக்கு இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற கோச்சஸ்லாம் நான் சுற்றி காமிக்கிறேன் வாங்க. ரெஸ்ட் ரூம்ஸ் நம்ம பார்ப்போம். ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் நல்லா க்ளீனாக நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயின் வந்து ரெண்டு ட்ரெயினோட ரேக் ஷேர் வந்து ஒன்று நம்ம பாண்டியன் எக்ஸ்பிரஸ், இன்னொன்று வந்து சோழன் எக்ஸ்பிரஸ்ஸு. ஸோ அட்லாஸ்ட் நம்ம செம்மொழி எக்ஸ்பிரஸ், நான் சொன்னேன்ல கோயம்புத்தூர் போகிற செம்மொழி எக்ஸ்பிரஸ் நிறைய பேசஞ்சர்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. திருச்சியிலேருந்து இல்லை தஞ்சாவூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கோ நீங்கள் இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கோங்க. நைட்டு 11 மணிக்கு இந்த ட்ரெயின் திருச்சியில். காலையில் வந்து ஒரு 4:45 போல் திருச்சி கொண்டு போய் சேர்த்துருவாங்க இந்த ட்ரெயினை. எல்லாருமே கோயம்புத்தூர் போனால் நிறைய பேர் ஜனசதாப்தி எக்ஸ்பிரஸ் தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனால் நைட்டில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ட்ரெயின் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம்.
இது உள்ளே வந்தோடனே நம்ம ட்ரெயின் நம்ம கிளம்பிச்சு நண்பன் நம்பீஸ் திருச்சியை விட்டு கரெக்டாக 10:50க்கு டிபார்ட் ஆகுது. ஷெட்யூல் டிபார்ச்சர் தான். கரெக்டாக எடுத்துட்டாங்க நண்பன் நண்பீஸ் நம்ம திருச்சியிலேருந்து. ஸோ ட்ரெயின் இப்போ கிளம்பிடுச்சு. நான் உள்ளே போய் நான் கொஞ்சம் தூங்க போகிறேன். ஏன்னா நான் நாளைக்கு காலையில் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது எனக்கு. இப்போ நான் தூங்க ஆரம்பித்தா தான் காலையில் 4 o'clock நம்ம போய் சென்னைக்கு நம்ம ரீச் பண்ணோன்னே அங்கே நான் சென்னைக்கு போய்ட்டு நான் கொஞ்சம் ஆக்டிவாக நான் கொஞ்சம் வேலை செய்ய முடியும். திருச்சிக்கு ஒரு பாய் பாய் சொல்லிவிடுவோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம மறுபடியும் நம்ம வருவோம் திருச்சிக்கு. ட்ரெயின் கொஞ்சம் ஸ்லோ ஆக்கிட்டாங்க. யாரோ ஏறுறாங்க போல ரன்னிங்கில். நல்லா ஃபாஸ்ட்டாக தான் நல்லா ஆக்சிலரேட் ஆச்சு. இப்போ கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறாங்க, ஏன் தெரில. இன்கேஸ் யாரோ வந்து லாஸ்ட் மினிட்ல யாரோ ஏறுறாங்க போல இருக்குது. இல்லாட்டி சிக்னல் ப்ராப்ளமாக இருக்கலாம், சொல்ல முடியல. நிறைய இன்ஜின்ஸ் பிட்வீன் பிளாட்ஃபார்ம் 1 அண்ட் பிளாட்ஃபார்ம் 2 நிறைய இன்ஜின்ஸ் இருக்குது. குட் நைட் நண்பன் அண்ட் பைஸ். நம்ம தூங்க போகிறோம். ட்ரெயின் வேறு கிளம்பிச்சு வேறு. குட் நைட், பாய் நண்பன் அண்ட் பைஸ். நம்ம காலையில் நம்ம சென்னையில் நம்ம சந்திப்போம். குட் மார்னிங் நண்பன் அண்ட் பைஸ். நல்லா தூங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஏஞ்சாச்சு. 5 மணி நேரம் ட்ராவலு. 4:30க்கு நம்ம கரெக்டாக நம்ம சென்னையில் வந்து நம்ம இறங்கியாச்சு. சென்னை எக்மோர். மழை வர பெய்யுது. மழையோடு நம்ம சென்னை நம்மளை வரவேற்கிறது. வெல்கம் டு சென்னை நண்பன் நண்பீஸ் வித் ரெயின். அட்லாஸ்ட் நம்ம எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் விட்டு நம்ம வெளியே வரப்போகிறோம். நிறைய பேர் திருச்சியிலேருந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இந்த ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுவும் சண்டே நைட்டு நல்ல ஒரு ஹை டிமாண்டான ட்ரெயினாக தான் இருக்குது. நீங்களும் ஒரு நாள் திருச்சியிலேருந்து சென்னைக்கு வரணுன்னா இந்த ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. நைட்டில் வரதா இருந்தால் நம்ம சேனலுக்கு அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சின்ன சப்போர்ட் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் உருவாக்கலாம். ஸோ தேங்க்யூ நண்பன் அண்ட் பீஸ்.